அச்சிஷ்ட அந்தோணியார் ஜெபமாலை. உனக்கு புதுமைகள் வேண்டுமானால் ஜெபத்தில் பின்வருமாறு இருக்கிற 13 அற்புதங்களை சொல்லி ஒவ்வொன்றுக்கு பின்னும் ஒரு பரலோக மந்திரம், ஒரு அருள் நிறைந்த மரியே ஜெபம், திருத்துவ ஜெபம் சொல்லுவது நல்லது. அதற்கு புனித பாப்பானவர்களால் அநேக பலன்கள் அளிக்கப்பட்டு இருக்கின்றன. மேலும் 1896 வருடம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி சேக்ரட் காங்கிரிகேஷன் ஆஃப் இன்டெலிஜென்சஸ் என்னும் பரிசுத்த பலன்களின் குழு 100 நாள் பலன் இந்த ஜெபமாலைக்கு தந்திருக்கின்றார்கள். புனித அந்தோணியாரின் அற்புதங்களை தியானித்து சொல்லத்தக்கது இந்த ஜெபமாலை. அற்புதங்கள் உனக்கு வேண்டுமானால் புனித அந்தோணியாரிடம் போ, அற்புதங்கள் பெறுவாய். அச்சிஷ்ட அந்தோணியார் நவநாள் ஜெபம். 6ஆம் நாள் ஜெபம். அன்பின் ஆழமாக விளங்கும் புனித அந்தோணியாரே, தூய வாழ்வால் உலகத்திற்கு ஒளியாய் திகழ்ந்தவரே, இறைவனின் சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்த பெரும் பேறு பெற்ற தூயவரே, இன்று எங்கள் இதயங்களில் சுமைகளை உமது பாதத்தில் வைக்கிறோம் ஐயனே. சோதனைகள் சூழ்ந்த நேரங்களில் தளர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு துணிவை தந்தருளும். எதிர்பார்த்தவர்கள் கைவிட்டாலும் இறைவன் இயேசு எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்தருளும். அழுகின்றவர்களுக்கு புனித அந்தோணியார் அருகிலேயே இருப்பார் என்று உம்மை அனுபவித்தவர்கள் சொல்வது போல எங்கள் துக்கத்தையும் பெருமூச்சுகளையும் கருணையுடன் ஏற்றுக்கொள்ளும். நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகளால் சோர்ந்து போன குடும்பங்களுக்கு புதிய விடியலை தந்தருளும் அந்தோணியாரே. நீதிமன்ற வழக்குகள், சொத்து பிரச்சனைகள், உறவினர் பகைகள் ஆகியவற்றால் அமைதியை இழந்தவர்களுக்கு நியாயமும் சமாதானமும் கிடைக்க அருளும் அந்தோணியாரே. வாழ்க்கையில் தவறான முடிவுகள் எடுத்ததால் வருந்துகிறவர்களுக்கு மீண்டும் எழுந்து நிற்கும் கிருபையை தந்தருளும். கடந்த கால காயங்களால் வேதனைப்படும் இதயங்களை உமது அன்பால் குணமாக்கி அருளும் அந்தோணியாரே. தவறி போனவர்களை சரியான பாதைக்கு அழைத்து வரும் புனிதர் நீர் என்று உம்மை அனைத்து மக்களும் அழைப்பது போல எங்கள் குடும்பத்தில் இயேசுவை விட்டு தொலைந்து சென்றவர்களை மீண்டும் விசுவாச வாழ்விற்குள், ஜபத்திற்குள், ஜபமாலைக்குள் கொண்டு வாரும் அந்தோணியாரே. வேலை இடங்களில் அவமானம், அநியாயம், சிரமங்கள் அனுபவிப்பவர்களுக்கு, கொஞ்ச சம்பளத்தில் வேலை செய்பவர்களுக்கு நியாயமான சம்பளத்தை, பாதுகாப்பை, உரிமையை பெற்று தந்தருளும். தொழிலில் இழப்புகளை சந்திப்போருக்கு புதிய வாய்ப்புகளும் நல்ல மனிதர்களின் உதவியும் கிடைக்கச் செய்தருளும். வெளிநாட்டில் தனிமையில் வாழ்கிறவர்களின் மனக்கவலைகளை நீக்கி அருளும். அவர்களின் குடும்பங்கள் பாதுகாப்பாக இருக்க உமது கருணை கண்களை திருப்பி அருளும். பிரிந்து வாழும் கணவன் மனைவிகள் அன்பின் உறுதியாக நிற்க உதவி அருளும். நோய்களால் மருத்துவமனைகளில் போராடுகிறவர்களில் நிலைத்தருளும். அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்போருக்கு, மருந்துகளால் சோர்ந்து போனவர்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை தந்தருளும் அந்தோணியாரே. புனித அந்தோணியாரின் மன்றாட்டு மனம் உடைந்தவர்களுக்கு புதிய உயிர் அளிக்கும் என்று மக்கள் விசுவசிப்பது போல எங்கள் உள்ளங்களிலும் நம்பிக்கையின் தீபம் அணையாமல் காத்தருளும். புனித அந்தோணியாரே, பெருமையில்லாத தாழ்மையான வாழ்வை எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் இறைவனுக்கு பிரியமாய் அமைய எங்களை நடத்தும். இறுதி மூச்சு வரை இறை அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அந்தோணியாரே. ஆமேன். அச்சிஷ்ட அந்தோணியார் நவநாள் ஜெபம். 6ஆம் நாள். இழந்த நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கும் கருணையின் புனிதர் புனித அந்தோணியார். கர்த்தரை நம்புகிறவர்கள் புதிய பலன் அடைவார்கள். புனித அந்தோணியார் தாமதிக்கலாம், ஆனால் உதவாமல் ஒருபோதும் விலக மாட்டார். இது பக்தர்கள் கோரும் நம்பிக்கையின் வாக்கு. முதலாம் மன்றாட்டு. இல்ல வாழ்வில் அமைதி நிலைக்க அந்தோணியாரிடம் ஜெபிப்போம். அன்பை விதைக்கும் புனித அந்தோணியாரே, சிறு சச்சரவுகளால் சிதற கிடக்கும் குடும்பங்களில் புரிதலின் ஒளியை ஏற்றி அருளும். ஒவ்வொரு இல்லமும் ஜெபம், பாசம், மகிழ்ச்சி நிறைந்த பரிசுத்த இடமாக மாற அருள் புரியும். அச்சிஷ்ட அந்தோணியார் ஜெபமாலை. முதலாவது மணி. சாவை அகற்றுகிறார் புனித அந்தோணியார். வாக்கால் இறந்தவர்களை உயிர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரே, இப்போது மரண வேதனையில் இருக்கிறவர்களுக்கும் மரணமடைந்த சகல விசுவாசிகளுக்கும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இரண்டாம் மன்றாட்டு. திருமண ஆசை நிறைவேற அந்தோணியாரிடம் மன்றாடுவோம். திருவுளத்தை நிறைவேற்றும் அருள் தூதரே அந்தோணியாரே, உண்மையான துணையை எதிர்பார்த்து அமைதியாக காத்திருப்போரின் உள்ளங்களை தேற்றியருளும். இறைவன் தயார் செய்த புனிதமான உறவை சரியான நேரத்தில் அருளச் செய்யும். அச்சிஷ்ட அந்தோணியார் ஜெபமாலை. இரண்டாவது மணி. தப்பறையை ஒழிக்கிறார் புனித அந்தோணியார். புனித அந்தோணியாரே, சகல தப்பறைகளை நின்றும் எங்களை காப்பாற்றி புனித பாப்பானவருக்காகவும் திருச்சபைக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மூன்றாம் மன்றாட்டு. உடல் மன வலிமை கிடைக்க அந்தோணியாரிடம் ஜெபிப்போம். வேதனைகளின் நடுவே துணையாக இருப்பவரே அந்தோணியாரே, நீண்ட நாள் நோயாலும் மனச்சோர்வாலும் கலைத்து போன மக்களுக்கு புத்துணர்ச்சி தந்தரலும். அவர்களின் கண்ணீரை நம்பிக்கையாக மாற்றும் இறை அருளை பெற்று தாரும். அச்சிஷ்ட அந்தோணியார் ஜெபமாலை. மூன்றாவது மணி. ஆபத்துக்களை நீக்குகிறார் புனித அந்தோணியார். புனித அந்தோணியாரே, எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனையாக இறைவன் விடுவிக்கிற பஞ்சம், படை, கொள்ளை நோய் முதலிய ஆபத்துகளிலே நின்று எங்களை காத்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நான்காம் மன்றாட்டு. வாழ்வாதாரம் உறுதியாக அமைய அந்தோணியாரிடம் மன்றாடலாம். கைவிடப்பட்டோரின் நம்பிக்கையே, வேலையின்றி கவலையில் தவிக்கும் குடும்ப தலைவர்களின் தேவைகளை நினைத்தருளும். உழைப்பிற்கு ஏற்ற வாய்ப்புகளும் நிலையான முன்னேற்றமும் கிடைக்க உதவி செய்தருளும். அச்சிஷ்ட அந்தோணியார் ஜெபமாலை. நான்காவது மணி. குஷ்ட ரோகிகளை குணப்படுத்துகிறார் புனித அந்தோணியார். புனித அந்தோணியாரே, எங்கள் ஆத்துமங்களை கரைப்படுத்துகிற அனைத்து பாவங்களினின்றும் எங்கள் உடலை அருவருப்பாக்குகிற பலவித பிணிகளினின்றும் காப்பாற்றி அருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஐந்தாம் மன்றாட்டு. வருமானத்தில் நிறைவு உண்டாக அந்தோணியாரிடம் ஜெபிப்போம். கருணையின் களஞ்சியமே புனிதரே, எங்கள் அந்தோணியாரே, சம்பாதிப்பது போதாமல் தினமும் போராடும் மக்களின் வாழ்க்கையை ஆசிர்வதித்தருளும். அன்றாட தேவைகள் குறைவின்றி நிறைவேறும் கிருபையை பெற்றுத்தாரும். அச்சிஷ்ட அந்தோணியார் ஜெபமாலை. 5வது மணி. அவரை கண்டவுடன் பேய்கள் ஓடி போகின்றன. புனித அந்தோணியாரே, பேய்களுக்கு பயங்கரமானவரே, பேய்கள் செய்கின்ற அனைத்து தந்திர சோதனைகளினின்றும் எங்களை விலக்கி அருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆறாம் மன்றாட்டு. பிரிவுகள் மறைந்து பாசம் மலர அந்தோணியாரிடம் மன்றாடுவோம். சமாதானத்தின் பாலமாக இருப்பவரே எங்கள் அந்தோணியாரே, உறவினரிடையே ஏற்பட்ட தூரங்களை நீக்கி மீண்டும் ஒன்றுபடும் அருளை அளித்தருளும். மனக்கசப்புகளை கரைத்து அன்புடன் பேசும் இதயங்களை உருவாக்கி அருளும். அச்சிஷ்ட அந்தோணியார் ஜெபமாலை. 6வது மணி. நோய்களை குணப்படுத்துகிறார் புனித அந்தோணியார். புனித அந்தோணியாரே, நோய் கொண்டு இருக்கிறவர்களையும் ஆத்துமத்திலும் உடலிலும் வேதனை அனுபவிக்கிறவர்களையும் உமது மன்றாட்டின் உதவியால் குணப்படுத்தி அருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஏழாம் மன்றாட்டு. தீய அடிமைத்தனங்கள் விலக அந்தோணியாரிடம் ஜெபிப்போம். பாவ இருளை அகற்றும் புனித அந்தோணியாரை, தவறான ஆசைகள் மற்றும் பழக்கங்களில் சிக்கித் தவிக்கும் மக்களை விடுவித்தருளும். நல்ல பாதையை தேர்ந்தெடுக்கும் தைரியமும் ஆன்ம பலமும் வழங்கி அருளும். அச்சிஷ்ட அந்தோணியார் ஜெபமாலை. 7வது மணி. அவருடைய கட்டளைக்கு கடல் அமைதி அடைகின்றது. புனித அந்தோணியாரே, பயணிக்கின்ற அனைவரையும் அவரவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு நலமாக கொண்டு போய் சேர்த்தருளும். பாவ புயலில் நாங்கள் அகப்பட்டு மோசம் போகாமல் எங்களை தற்காத்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். 8ஆம் மன்றாட்டு. பிள்ளைகள் அறிவில் வளர அந்தோணியாரிடம் மன்றாடலாம். ஞானத்தின் அருள்மழையே எங்கள் அந்தோணியாரே, கல்வியில் தடுமாறுகிற மாணவர்களின் இளைஞர்களின் மனதில் கவனத்தையும் ஆர்வத்தையும் வளர்த்தருளும். அவர்கள் நல்ல குணங்களிலும் இறை பயத்திலும் முன்னேற அருள் புரியும். அச்சிஷ்ட அந்தோணியார் ஜெபமாலை. 8வது மணி. சிறைச்சாலையில் அடைப்பட்டவர்களின் விலங்குகளை தகர்க்கிறார் புனித அந்தோணியார். புனித அந்தோணியாரே, சிறையில் அடைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு மன்றாடும் பாவ அடிமைத்தனத்தினின்று எங்களை மீட்டருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். 9ஆம் மன்றாட்டு. சொந்த வீடு என்னும் கனவு நிறைவேற அந்தோணியாரிடம் ஜெபிப்போம். அடைக்கலமாக நிற்கும் புனிதரே, எங்கள் அந்தோணியாரே, வீடு கட்டவும் நிலம் வாங்கவும் புதிய முயற்சிகளை தொடங்கவும் தொழிலை தொடங்கவும் பாடுபடும் குடும்பங்களின் முயற்சிகளை வெற்றியடைய செய்தருளும். அமைதியுடனும் பாதுகாப்புடனும் வாழும் இல்லத்தை அருள் பெற மன்றாடுகின்றோம். அச்சிஷ்ட அந்தோணியார் ஜெபமாலை. 9ஆம் மணி. உயிரற்ற உறுப்புகளுக்கு உயிரளிக்கிறார் புனித அந்தோணியார். புனித அந்தோணியாரே, நாங்கள் ஆன்ம உடல் நலத்துடன் ஆண்டவருக்கு ஊழிய பணி செய்யும்படியாக திடீரென்று வருகிற எவ்வித ஆபத்து சிதைவு முறிவுகளிலும் நின்று எங்களை காத்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். 10ஆம் மன்றாட்டு. புதிய முயற்சிகள் ஆசிர்வதிக்கப்பட அந்தோணியாரிடம் ஜெபிப்போம். வாழ்க்கை பயணத்தின் வழிகாட்டியே அந்தோணியாரே, புதிய தொழில் மற்றும் புதிய முடிவுகளால் பயப்படுகிறவர்களுக்கு துணிவை தந்தருளும். அவர்களின் முயற்சிகள் நல்ல பலன்களாக மாற இறைவனிடம் கரம் நடத்த செய்தருளும். அச்சிஷ்ட அந்தோணியார் ஜெபமாலை. 10ஆம் மணி. காணாமற் போன பொருளை திரும்பி கண்டறிய செய்கிறார் புனித அந்தோணியார். புனித அந்தோணியாரே, காணாமல் போன பொருட்களை கண்டறிய செய்கிறவரே, இழந்து போன ஆன்மீக உலக செல்வங்களை நாங்கள் திரும்ப பெற எங்களுக்கு உதவியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். 11ஆம் மன்றாட்டு. வெளிநாடுகளில் உழைப்போருக்காக அந்தோணியாரிடம் ஜெபிப்போம். தூர தேசங்களில் காவலனாயிருப்பவரே அந்தோணியாரே, கடல்களை கடந்து குடும்பத்திற்காக உழைக்கும் மக்களை அனைத்து ஆபத்துக்களிலிருந்தும் காத்தருளும். அவர்களின் உழைப்பிற்கு பலன் கிடைத்து மகிழ்ச்சியுடன் வீடு திரும்ப அருள் புரியும் அந்தோணியாரே. அச்சிஷ்ட அந்தோணியார் ஜெபமாலை. 11ஆம் மணி. அவர் வேண்டுதலால் சகல ஆபத்துக்களும் விலகி போகின்றன. புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் வருகிற எல்லா ஆபத்துக்களினின்றும் எங்களை தற்காத்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். 12ஆம் மன்றாட்டு. மழலை வரம் கிடைக்க அந்தோணியாரிடம் மன்றாடுவோம். இறை அருளின் பரிந்துரையாளரே அந்தோணியாரே, குழந்தையில்லாத வேதனையில் அமைதியாக கண்ணீர் சிந்தும் தம்பதிகளின் மன்றாட்டை கேட்டருளும். அவர்களின் இல்லங்களில் புதிய உயிரின் மகிழ்ச்சி மலர இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும். அச்சிஷ்ட அந்தோணியார் ஜெபமாலை. 12ஆம் மணி. தாங்க முடியாத இக்கட்டுக்கள் ஒரு நொடியில் அவரால் நீங்கி போகின்றன. புனித அந்தோணியாரே, வறியவரை அன்பு செய்பவரே, எங்களுடைய அவசரங்களிலே எங்களுக்கு உதவி புரிந்து எங்கள் வேலையையும் உணவின்றி தவிக்கும் அனைவருக்கும் உணவையும் சகல உதவிகளையும் செய்து காத்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். 13ஆம் மன்றாட்டு. கடன் சுமைகளிலிருந்து விடுதலை கிடைக்க அந்தோணியாரிடம் ஜெபிப்போம். அவசர நேர உதவியின் தூயவரே அந்தோணியாரே, கடன், வட்டி, பொருளாதார நெருக்கடிகளில் சிக்கி நம்பிக்கை இழந்த குடும்பங்களுக்காக இறங்கி அருளும். வடிவும் வளமும் உள்ள புதிய வாழ்வை அவர்களுக்கு அருள இறைவனிடம் மனு பேசும் அந்தோணியாரே. அச்சிஷ்ட அந்தோணியார் ஜெபமாலை. 13ஆம் மணி. அவரது வல்லமையை தெரிந்து கொண்டவர்கள் அவரை வணங்குவார்களாக. புனித அந்தோணியாரே, உமது வழியாக ஆண்டவர் எங்களுக்கு செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்காக அவரை போற்றுகிறோம். எங்களுடைய வாழ்விலும் சாவிலும் உமது ஆதரவில் வைத்து எங்களை காப்பாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் அந்தோணியாரே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.